ஒன்றை மற்றொன்று ஒப்பிடுவது தவறு. சிங்கம் ஒரு நாயைப் போல நம்பிக்கை காட்டியதில்லை. நாய் காட்டின் அரசனாக மாறவில்லை, ஆனால் யாருடைய இடத்தில் அவர்கள் பெரியவர்கள். நாம் ஒருவரை நேசித்தால் அவர்களின் நல்லதையும் தவறுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நட்பும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் வலுவாக இருக்கும். குறையில்லாதவர் உலகில் இல்லை. இலைகள் காய்ந்து பூக்கள் காய்ந்து கனிகள் உதிர்ந்த மரத்திற்கு துன்பமில்லை. வீரர்கள் பலமாக இருப்பதால் தைரியம் பலமாக இருக்கிறது. அதேபோல் வாழ்க்கை பலமாக இருக்கிறது. நம்பிக்கை போதும். நம் வாழ்வில் பலர் தொடர்பு கொள்கிறார்கள். சிலரே நம் மகிழ்ச்சிக்கு காரணமாகிறார்கள். சிரிப்பது யார் வேண்டுமானாலும் சிரிக்கலாம். மகிழ்ச்சியாக இருப்பது அனைவருக்கும் இல்லை. நம்மை சிரிக்க வைப்பவர்கள் மறக்கலாம், ஆனால் நம்மை மகிழ்விப்பவர்களை மறக்க முடியாது. தோல்வி என்பது ஒரு ஆசிரியரை போன்றது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. தைரியம், விடாமுயற்சி, தொடர் முயற்சியின் பக்கம் மனதை திரும்பினால் வெற்றியே உண்மை. விடாமுயற்சியும் பொறுமையும்தான் உங்களை வெற்றி கரைக்கு அழைத்து செல்லும் திசைகள். அழுகையால் வேதனை தணிக்கிறது, ஆனால் விழுந்த இடத்திலிருந்து வெற்றி கிடைக்காது. தோற்கடிக்கப்பட்ட இடத்திலிருந்து எழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும். தோல்வி என்பது வீழ்ச்சி அல்ல, அது வெற்றியின் அடித்தளம். நம் வாழ்வின் நோக்கம் வாழ்வை வாழ்வது அல்ல, அதை வளர்ப்பது. கலாச்சாரத்தை கல்வியின் மூலம், அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்பவன், பாடம் கற்றுக்கொள்பவன் வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டான். உடல் எவ்வளவு அதிகமாக அசைகிறதோ அவ்வளவு ஆரோக்கியம், மனது உறுதி, அதிக மகிழ்ச்சி. உங்கள் விருப்பங்களை மற்றவர்களுக்கு தொல்லை தரும்போது நீங்கள் இருப்பதைப் போல மகிழ்ச்சியாக இருங்கள். அதிக நேரம் காத்திருக்க வேண்டாம். நேரம் எப்பொழுதும் நம் பக்கமில்லை. பொருளின் விலை தரத்தை பொறுத்தது மற்றும் நபரின் மதிப்பு பேசும் விதத்தை பொறுத்தது. 2 நாக்கு கொண்ட பாம்பை விட நம்மை பற்றி இருவேறு விதமாக பேசும் மனிதன் ஆபத்தானவன். மேதையுடன் வாதிட்டு வெற்றி பெறலாம், ஆனால் முட்டாளிடம் வாதிடுவது இயலானது. பயம் எப்பொழுதும் உங்களுக்கு முதலில் 2 விருப்பங்களை தருகிறது. நீங்கள் இயற்கை வேண்டும், கடினமாக ஓடுங்கள். நீங்கள் இரண்டாவதாக தேர்வு செய்கிறீர்கள், ஏனென்றால் பலர் உங்களை பாராட்டுவதற்கு முதலில் தேர்வு செய்கிறீர்கள். கைகளின் வரிகளும் நெற்றியின் எழுத்துக்களும் ஒரு மனிதனின் முயற்சியையும் சிந்தனையும் மாற்ற முடியாது. உங்கள் இலக்கு எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதை அடைவதற்கான பாதை உங்கள் கால்களுக்கு கீழே இருந்து தொடங்குகிறது. அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையை ஆள வேண்டும் மற்றும் திருத்த வேண்டும், ஏனென்றால் ஒருவரின் வாழ்க்கைக்கு அவர்கள் பொறுப்பு. கண்ணீருடன் படும் கஷ்டங்களில் வாழ்க்கை தெரியவில்லை. எழுதியதை அழிக்க முடியாது, எழுதியதை படிக்க முடியாது. அதுதான் கையெழுத்து. ஒரு முடிவின் மதிப்பு அது தொடங்கும் போது தெரியும், அது முடிவடையும் போது அல்ல. ஆதாரம் உண்மையை பொய்யிலிருந்து பிரிக்கிறது, நம்பிக்கை இரண்டையும் இணைக்கிறது. உடம்பில் உள்ள ஆடைகள் தேய்ந்து போகாமல் இருப்பதும் மனதை காயப்படுத்தாமல் இருப்பதும் நடக்காத காரியம். மரியாதை என்பது அதிகாரத்தால் வரும் ஒன்று அல்ல. மற்ற நபரை நாம் நடத்தும் விதத்தில் நாம் திரும்ப பெற முடியும். கனவுகள் போல வாழ்க்கை எளிதானது அல்ல. சில திருப்பு முனைகள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும். இரண்டும் ஒன்றுதான் காரணம். விஷம் மனிதனை கொல்லும், உடை மனதை கொல்லும். பதில் கிடைக்காத இடத்தில் கேள்வி கேட்பது, தவறான பதில் சொல்லக்கூடாது என்று நினைப்பவர்கள் பெரிய தவறு. எப்பொழுதும் ஒரு பக்கத்திலிருந்தும் சில சமயம் மறுபக்கத்திலிருந்தும் சிந்தியுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்கும். மனிதன் எடையை சுமப்பதை விட எண்ணங்களை சுமக்கும் மனம் அதிக சுமை. உங்களை பிடிக்காதவர்கள், உங்களை இழிவாக பார்ப்பவர்கள், உங்களை மதிக்காதவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு பெரும் பாக்கியம். குணங்கள் தான் முக்கியம், மில்லியன்கள் அல்ல. இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்பவருக்கு அதையே செய்யும் ஒருவரை தடுப்பதில் அர்த்தமில்லை. புறக்கணிக்கப்பட்ட வலியை விட யாரும் இல்லை என்ற உணர்வு சிறந்தது. வலியை பகிர்ந்து கொண்டால் வலி குறையும், ஆனால் தகுதி இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது 10 மடங்கு வலியை ஏற்படுத்தும். தங்கம் தங்கம் என்பதை நிரூபிக்க சோதனை செய்யப்படுகிறது, ஆனால் நிலக்கரியை நிலக்கரி என்று சொல்ல சோதனைகள் தேவையில்லை என்று பார்த்துவிட்டு இங்கு சோதனை எடுப்பவர்களுக்கு சோதனைகள் இல்லை. ஒவ்வொரு முறை இழக்கும் போதும் இலக்கை மாற்றினால் இலக்கை அடையவே முடியாது. எங்கே தோல்வி என்பது வெற்றிக்கான வழி. நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும்.
ஒரு கணம் பொறுமை மலை போல் வருகின்ற ஆபத்தை நீக்கிவிட்டால் ஒரு கணம் பொறுமையின்மை ஒரு முழு வாழ்க்கையும் அழித்துவிடும். பொறுமை என்பது அனைவருக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய மனப்பொக்கிஷம். நம்மிடம் பொறுமையாக இருப்பவர்களை முட்டாள்களாக கருதுவது மன உளைச்சல் தரும் யோகம். மிகை நடத்தை ஒரு நோய். வெளிச்சம் இருக்கும் வரையில் நம் நிழல் நம்மோடு நடக்கும். அதுபோலவே மனிதர்களும் நமக்கு தேவைப்படும் வரை எழுதப்படாத அதிர்ஷ்டத்திற்காக காத்திருப்பதும் பைத்தியக்காரத்தனம். ஒருவருக்கு ஒருவர் கஷ்டம் வரும்போது துணை நிற்பவர்களே உண்மையான உறவினர்கள். மாற்றத்தை விரும்புகிறது, ஆனால் காதல் மாறாது. கஷ்டங்கள் வரும், ஆனால் நம்பிக்கையை இழக்காது. வார்த்தைகள் மாறுபடும், ஆனால் கொடுத்த வார்த்தையை மறக்கக்கூடாது. மன அமைதி இல்லாத வாழ்க்கை மரணத்திற்கு சமம். சண்டை போட்டு பேசாமல் இருந்த காலம் போய்விட்டது. பேசினால் சண்டை வரும் என்பதால் பேசாத நாட்கள் வந்துவிட்டன. சிறந்தவர்கள் உடான நட்பு என்பது ஒரு வாசனை திரவிய கடைக்கு செல்வது போன்றது. அங்கு நாம் எதை வாங்கினாலும் சில நறுமணம் வீசுகிறது. மரத்தில் பழங்களை நிறைந்திருந்தாலும் கிளி பழுத்த ஒன்றிலேயே தங்கியிருக்கும். அழுகிய பழத்தை நோக்கி புழு ஊர்ந்து செல்கிறது. நம்மை சுற்றியுள்ள உலகில் நல்லது கெட்டது இரண்டும் உண்டு. ஒருவரின் இயல்புக்கு ஏற்ப அவர்கள் பாதையை தேர்வு செய்கிறார்கள். ஒரு அறையை சுத்தம் செய்வது போல் மனதையும் அவ்வப்பொழுது சுத்தம் செய்ய வேண்டும். இல்லையெனில் கெட்ட எண்ணங்களை கூடி வாழ்க்கை நரகமாகிவிடும். வாழ்க்கையில் எதையும் சாதிக்கும் முன் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி நம்மை அடையும். சிரமம் சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. கண்ணீர் மட்டுமல்ல, மறைக்கும் திரையை நீக்குகிறது. உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு என்ன காரணம்? சிரமம் ஒரு நல்ல நண்பன். அது உங்கள் தைரியத்தையும் உங்கள் திறனையும் அறிய வைக்கிறது. உங்கள் எதிர்காலத்திற்கான வழியை கண்டறிய வைக்கிறது. எனவே கஷ்டத்தை மகிழ்ச்சியாக அழைக்கவும். உங்களை காட்டி கொடுப்பவர்கள் உங்கள் அழிவை தேடுபவர்கள். உங்களை ஏமாற்றுபவர்கள் உங்களிடமிருந்து தப்பிக்கலாம், ஆனால் கர்ம பலனிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நல்லது விழுந்தது, பல கெட்டது ஒன்றாக இருக்க வேண்டும். தேவையின் காரணமாக பஜனை வாய்ப்பை அடிப்பவர்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். எதிரியை விட எண்ணங்கள் ஆபத்தானவை. மனதின் உண்மையான மகிழ்ச்சி நம் எண்ணங்களிலிருந்து வருகிறது. உயிரை விட பயம் இல்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் பொறுப்பு இல்லாவிட்டால் உயிருக்கே ஆபத்து. ஒரு நல்லவன் எத்தனை நல்ல விஷயங்களை சொன்னாலும் நம்ப மாட்டான், ஆனால் ஒரு பொய்யன் எத்தனை பொய் சொன்னாலும் நம்புவான். அதனால்தான் நீரில் மூழ்கியவர் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஒரு நல்ல மனிதன் தனியாக இருக்கிறான். நீங்கள் செய்யும் எந்த உதவியும் உங்களுக்கு திரும்ப வரும். மனம் வார்த்தைகளை நினைவில் கொள்கிறது, மனம் உணர்வுகளை மறைக்கிறது. அதனால்தான் மனம் ஒரு நாள் மறந்து விடுகிறது, மனம் என்றும் மறப்பதில்லை. தைரியம் உள்ளவன் ஒரு வழியை காண்கிறான், தைரியம் இல்லாதவன் தர்க்கத்தை நாடுகிறான். நாம் நமது வேலையை செய்தாலும் நம்மை காயப்படுத்துபவர்களும் விமர்சிப்பவர்களும் இருப்பார்கள். ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், விளையாட்டில் கோல் போடுவது வீரர்கள்தான், பார்வையாளர்கள் அல்ல.